வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜீவா மீனாட்சி கழுத்தில் தாலியை கட்டிறாங்க. சகுந்தலா தூண்டுதலோட நம்ம எப்படியாவது மீனாட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ள ஒரு வெறி கோவத்தில் ஆதி மேலே இருக்க அவ்வளோ கெட்டவன் நம்ம மீனாட்சி வாழ்க்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அழகா நம்ம ஜீவா தாலியை பறித்து மீனாட்சி கழுத்தில் கட்டிறாங்க. இதை எதிர்பார்க்காத ஆதி அப்படியே அடி அடின்னு அடிக்கிறாங்க ஜீவாவை போட்டு. ஆனால் நடந்து போச்சு. இனி என்ன? இப்போ மீனாட்சிக்கு புருஷன் ஜீவா தான் ஆவி போச்சு அப்படின்னு அந்த இடத்துல சக்தி சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம அப்பத்தா தேவியால் தாங்கிக்கவே முடியலை. இந்த மீனாட்சியும் எப்படியும் அந்த வீட்டுக்குள்ளே காலடி வைக்கக்கூடாது அப்பத்தா அப்படின்னு தேவி தூண்டு விடுறாங்க. ஆமாம், இந்த வணங்காத்தவே இவ்வளோ போய் கெட்டிட்டானே போயும் அப்படின்னு கோபம் நம்ம அப்பத்தாவுக்கு. ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு ஓடி எல்லா பொருளையும் அப்பத்தா தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அந்த மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ளே காலடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி நம்ம மீனாட்சியை அந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஜீவா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவா கல்யாணம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷத்துலேயே இருக்காங்க. வாசுதேவன் இங்கே நடக்கிற லைவாக கம்ப்யூட்டரில் பார்த்துட்டே இருக்காரு. அவர் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜீவா தாலியை பறித்து நம்ம மீனாட்சி காலத்தில் கட்டினதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ஜீவா சரியான செக் வச்சுட்டான். ஆதி கண்டிப்பாக என் மகா மீனாட்சி காலத்தில் தாலி கட்டக்கூடாது. ஏன்னா ஒருவேளை தாலி கட்டினா என்னைக்குனாலும் நான் தான் அவள் அப்பா அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு இவ்வளவு நாள் நான் அனுபவிச்சுட்டு இருந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாம் என்னை விட்டு பறி போயிடும். அதோட இப்படி நடக்குது. எவ்வளவோ சந்தோஷம். இது எனக்கு சந்தோஷம் தான். நான் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல. ஆனால் நடந்துட்டு ஜீவா பரவாயில்ல, என் பொண்ணு கரையேற்றிடுவான் அப்படின்னு வாசுதேவன் சந்தோஷப்படுறாரு. இந்த சைடு பார்த்தோன்னா ஆதிக்கு பயங்கர கடுப்பாவி நம்ம ஜீவாவை அடி 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 அடின்னு அடித்து வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா டே எவ்வளோ தூரம் இருந்தால் நீ என் வாழ்க்கையை மீனாட்சி கூட இல்லாமாக்கி நீ தாலி கட்டுவ அப்படின்னு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. அப்பத்தாவ தேவியால் தாங்கிக்கவே முடியலை. இந்த மீனாட்சியை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டே போக முடியாது. இந்த மீனாட்சி ஏற்கனவே எவ்வளோ பெரிய வாயாடி நம்மளையே அடக்க நினைக்கவா, அப்படி இருக்க நேரம் இவன் இந்த வீட்டுக்குள்ளே காலடியை வச்சிடக்கூடாது அப்படின்னு அப்பத்தாவுக்கு கோபம் வருது. இந்த வழக்காத்தவன் கட்டின தாலியை நான் பறிச்சே தீருவேன் அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி கழுத்தில் இருக்க தாலியை பறிக்க நேரம், என்ன நான் கட்டின தாலியை அப்பத்தா நீ எப்படி ஈஸியாக பறிப்பா, அப்படியெல்லாம் பறிக்க விட்டுற மாட்டேன், விடு அப்பத்தா, உன்னை அடிக்கவும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஜீவா அந்த இடத்துல நிற்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சுமதிக்கு ஞாபகம் எல்லாம் வந்துடுது. அப்போ தான் இந்த தம்பி எதுவாக இருந்தாலும் நல்லது தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்க நேரம் நம்மளெல்லாம் மீறி மீனாட்சி கழுத்தில் இவர் எப்படி தாலி கட்டினாரு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு இருக்க நேரம் நம்ம சக்தி கவலைப்படாதுங்கம்மா, என் பையன் உங்கள் பொண்ணை நல்லபடியாக தான் பார்த்துக்கிடுவா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சக்தியை சமாதானப்படுத்திடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நடந்து போச்சு. இனி மீனாட்சிக்கு புருஷன் ஜீவா தான் அப்படின்னு அந்த இடத்துல ஆயிடுவு. ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு இனி மாப்பிள்ளையும் முன்னையும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஆதி அவங்க அக்கா ரம்யா எல்லாரும் ஓட்ட முடியாங்க. இதுக்கு மேலே நம்ம எங்கே இருந்தோன்னா நம்மளுக்கு தான் அவமானம். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த ஜீவாவை படியை வாங்கியே தீர்வேன் அப்படின்னு கோபத்தோட கொந்தளிச்சு ரம்யா கூட எங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரம்யா அவங்க கணவர் வாசுதேவனுக்கு ஃபோனை போட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு தானே இருந்தேன், தம்பி தாலி கெட்டது நல்லது தான். நான் உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும், நீ சொன்னாலும் நீ ஏற்றுக்கிட மாட்ட. அதனால் நானே இப்போ நல்லது தான் நடந்திருக்கு நம்மளுக்கு, இல்லைனா என்னைக்குனாலும் நம்மளுக்கு தான் இதை ஆப்பா முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க வாசுதேவன். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சாத்திர சமுதாயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லலாம். அப்போ தான் பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்கு நம்ம அப்பத்தான் வீட்டுக்குள்ளே போய் நின்று அடாவடி பண்ணிடுறாங்க. என்ன ஆனாலும் சரி இவன் என் வீட்டுக்குள்ளே காலடியே சவுட்டக்கூடாது. இவனை கண்டாலே எனக்கு ஆத்திரம் கோபம் எல்லாமே வருது. பொத்துக்கிட்டு இந்த ஜீவா வழங்காத்தவன் கொண்டு போய் இந்த மீனாட்சியை இந்த வீட்டுக்கு இழுத்துட்டு வரான். இவனே தின்னுட்டு இருக்கிற தெண்டை சோறு இன்னொரு தெண்டை சோறை இழுத்துட்டு வருவா. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கேடுப்பு
கெட்டு போனால் அந்த ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் இவள் வாழ்ந்திருப்பானா, என் பாண்டிக்கு அவனால் பிஸ்னஸில் ஆக வேண்டியது இருந்து அப்போல்லாம் நான் வந்து நல்லபடியாக நின்னேன். ஆனால் இப்போ இவளை நம்பி ஒரு நய பைசா நம்மளுக்கு பிரோஜனம் கிடையாது. இதே ஒரு வழங்காத்தவன் இவனை கட்டிக்கிட்டு இவளுக்கு நம்பி எனக்கு என்ன காரியம் நடக்க போகுது, வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இவள் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல திருநூறெல்லாம் தட்டி நம்ம அப்பத்தா ஒரு பேயாட்டம் ஆடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா வர வழியில் மீனாட்சி அம்மனோட அருள் வந்து மீனாட்சிக்கு கிடைக்குது. அதோட நம்ம ஜீவா கூட வந்து வாழ்க்கையை தொடங்க மீனாட்சி முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என்னை மீறி வந்து இவன் வந்து தாலி கட்டினவன் தானே, இவன் வரவே கூடாது அப்படின்னு வந்து நிற்கிற அப்பத்தாவை நான் அடக்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜீவா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அப்பத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஒரு டீலை வந்து மறைமுகமாக அப்பா கிட்ட வைக்கிறாங்க. வேறு வழி இல்லை, அப்பத்தாவுக்கு வந்து மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ளே வர சம்மதிச்சு தான் தீரணும். ஒரு கட்டத்தில் வந்து அப்பத்தா சம்மதத்தோடு தான் மீனாட்சி நான் வீட்டுக்குள்ளே காலடி வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்பத்தா சம்மதம் கிடைக்குது. வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம தேவிக்கு ஏகப்பட்ட கோபம். இந்த மீனாட்சி கடைசியில் இந்த வீட்டுக்கே வந்துட்டா, நோண்டி நொங்கெடுத்து அவ்வளோ விஷயத்தையும் கண்டுபிடிச்சவ இவ. இந்த வீட்டில் நம்மளையும் நம்ம கணவரையும் ஓரங்கட்டி நம்ம தான் வந்து என் கணவர் தான் பேங்கில் கொள்ளடிச்சதுக்கு தான் இவ அக்கா நகையெல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவமானப்படுத்தி நம்மளை எவ்வளோ தூரம் கேடு கெட்டவங்களா சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணினவங்க. இப்போ இப்படி ஒரு வேலையை வந்து இந்த வீட்டுக்கே மருமகளாக வந்துட்டாவ. இனி அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து அப்போ தான் நம்மளை ஓட விட போகிறாங்க. அது மட்டும் நடக்காது தேவி. நான் இருக்கிற வரை இந்த வீட்டில் குழந்தையா வந்து பிறக்க போகிறது உன்னோட வயிற்றுலையே தான் இருக்கும். நான் உன்னோட வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைய தான் கையில் ஃபஸ்ட்டு வாங்குவேன். இந்த மீனாட்சி தேனும் வந்து கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடாது கணவர் கூட. அப்படி ஒரு செக்கை நான் வைக்க தாண்டி போடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்பத்தான் பயங்கரமாக நம்ம தேனுக்கு போட்ட ஸ்கெட்சு எல்லாம் இங்கே போட போகிறாங்க. நம்ம மீனாட்சி தெறிக்க விட போகிறாங்க அப்பத்தாவை அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா மீனாட்சி வந்து வீட்டுக்குள்ளே வந்ததும் அழகாக வந்து சக்தி வந்து ஆர்த்தி எடுத்து வரவேற்காங்க. அவங்கள வந்து விளக்கேற்ற வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தேவி அப்பத்தா கிட்ட 1க்கு 2 வந்து இலக்கி கொடுக்காங்க. ஆனாலும் அப்பத்தா இந்த மீனாட்சி நம்ம தேனை மாதிரி இல்லை, தேனையாவது ஒரு வழியாக நம்மளை அடிப்பணியை வச்சுட்டோம், இந்த மீனாட்சி நம்மளை அடக்கிடுவா. அதனால சக்தி சொன்ன அன்னிக்கிட்டோம் நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆனாலும் தேவி பேச்சை கேட்டு மீனாட்சி கிட்ட நம்ம எந்த தகராறும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மீனாட்சி வந்து சாதாரணவ கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சிக்கு வந்து பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. அப்போ தான் அதே நேரத்தில் அக்கா தேனு இந்த வீட்டில் வந்து வாயில்லா பூச்சி, அவளை நல்லபடியாக வந்து இந்த வீட்டில் நான் வாழ வைக்கணும்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டது தான் சரி அப்படின்னு வந்து மீனாட்சிக்கு மனசுலேயும் ஒரு யோசனை வந்து தென்படுது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா 2மே தங்கமான பிள்ளைங்க எனக்கு மருமகளாக கிடச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சக்தி வந்து சந்தோஷப்படுறாங்க.